ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்றைய நாள் என் பிள்ளைக்காகவே விடிந்துள்ளது. ஆம் செல்லமே, இன்று நல்ல நாள், உனக்கான நாள். கண்மணியே, நான் ஒன்று சொல்லட்டுமா? வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம், சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் இருந்து நீ வெளியே வர மறுக்கிறாய். வாழ்க்கையில் இன்னும் நிறைய ஆச்சரியமான அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதை நீ அனுபவிக்க வேண்டாமா? இந்த முருகன் சொல்வதை கேள். இந்த முருகன் சொல்வதை கேள். உன் முருகன் சொல்வதை நிச்சயமாக கேட்டால் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். எழுந்திரு தங்கமே. முருகா போற்றி போற்றி என்று சொல்லிக்கொண்டு இப்போது எழு. என் முருகன் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டு எழு. இன்றைய நாள் இனிமையான நாளாக எனக்கு மாற்றிவிடு முருகா என்று சொல்லிவிடு. இன்று எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னுடைய மனமானது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு எழு. நம்பிக்கையோடு எழு. உன் முருகன் நான் இருக்கிறேன். உனக்காக அனைத்தையும் இன்று செய்யப் போகிறேன். என் செல்வமே, எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறாயோ அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்று புதியவற்றை நீ தேடு. அதுதான் உனக்கு வெற்றியை உருவாக்கும். இன்று நீ நம்பிக்கையோடு செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் பல புதிய புதிய வழிகளை உனக்காக திறக்கப் போகுது. உன் வாழ்க்கை இன்று பெருமை மிக்கதாக இருக்கப் போகிறது. பொறுத்திருந்து பாரு. காலம் கடந்து விட்டதே என கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை இனி அடையப் போகிறாய். உன் முருகன் சொல்வது நிச்சயமாக பலிக்கும் தங்கமே. இன்றைய நாள் உனக்கு உனதான நாளாகவே மாறிவிட்டது. மாற்றிவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கை நெடுந்தூர பயணமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் எப்படி இருக்கும், எங்கே முடியும் என்று உனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போது வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு மணித்துளையும் மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கோ என்பதற்காகத்தான் சொல்ல வருகிறேன். மகிழ்ச்சியை விட்டுவிட்டால் வாழ்க்கையே சுருங்கிவிடும். மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிடு. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. பயப்படக்கூடாது. ஏன்னா கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கியே பாதி வாழ்க்கையை கடந்து விட்டாய். இன்னும் மீதி வாழ்க்கை தானே. அதுவும் என்ன புதியதாக தரப்போகிறது என்று நினைக்கக்கூடாது. புதியதாக தரும் என்று நினைத்து வாழ்ந்துவிடு. நிச்சயமாக உனக்கான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. முகமலர்ச்சியோடு இப்போது எழு. நம்பிக்கையோடு எழு. இந்த புதிய நாளை துவங்கு. உனக்கு இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் எப்போதும் உண்டு. காத்திரு என்று காற்று எந்த திசையிலும் வீசும். அது உன் பக்கமாக வீசப்போகிறது. இன்று அதிசயம் நடக்கும் பாரே. யாரையும் முழுவதுமாக சார்ந்திருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போய்விடுவாய். அதனால் தான் சொல்கிறேன், யாரையும் நம்பி வாழக்கூடாது. உன்னை நம்பி மட்டும்தான் வாழ பழகணும். உனக்கு நல்லது எது என்று எனக்கு தெரியும். நடப்பதை ஏற்றுக்கோ. இந்த திருச்செந்தூர் முருகனின் கணக்கு எப்போதும் தவறாகாது தங்கமி. உன்னுடைய நேர்மைக்கு நீ உச்சத்தில் வாழ்வாய். எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வரும். உனக்கான நேரமும் வரும். இதோ வந்துவிட்டது. இன்று உன் வீட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டேன். உனக்கான நல்ல செய்தியை தர வந்து விட்டேன். பின்னென்ன, உனக்கு ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த திருச்செந்தூர் முருகனை திடமாக நம்புகிறாய் தானே? பின்னென்ன, உனக்கு நன்மையே நடக்கும். புலம்பாமல் பொறுமையாக இரு. நீ சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய். நீ செல்கிற பாதை நல்லதாக இருந்தால் நன்மைதான் நடக்கும்.
உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் காலை பிடிப்பது போல் காலை வாரி விடுவார்கள். கவனமாக இரு. உன் கழுத்தை பிடிப்பது போல் நடித்து உன் கண்ணையே குத்தி விடுவார்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் இருந்தாலும் நீ கவனமாக இருக்கணும். நான் சொல்வதை கேட்டுக்கோ. இன்று உன் கடமையை சிரத்தையோடு செய்துவிடு. நானே உன்னை கர்மாக்களில் இருந்து விடுவிப்பேன். நீயாக உன் கடமைகளை விட்டுவிடக்கூடாது. இன்றைய செயல்கள் அனைத்தும் நல்லதாக இருக்கணும் தங்கமே. நீ உனக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. அதை விட்டுட்டு எல்லோருக்கும் உண்மையாக இருந்தால் நீ நல்லவன் இல்லை. ஆம் தங்கமே, நான் சொல்வதை கேட்டுக்கோ. உனக்கு இடையிடையே கோபம் அதிகரிக்கிறது. ஏன்னா உன்னுடைய விருப்பம் நிறைவேறாத போது உன்னிட்ட கோபம் அதிகம் வருகிறது. விருப்பம் நிறைவேற்றிவிட்டால் பேராசை அதிகரித்து விடக்கூடாது. ஏன்னா கோபமும் பேராசையும் உன் வாழ்க்கையை அழிக்கச் செய்துவிடும். கவனமாக இருக்கணும். உனக்கு நடக்கும், உனது வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒன்று கிடைப்பதற்கும் ஒன்று கிடைக்காமல் தள்ளி போவதற்கும் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். சிலரை சந்திப்பதற்கும் சிலரை விட்டு விலகுவதற்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் என்று எதுவும் நடக்காது. காரணத்தைவே கண்டுபிடிக்காமல் என்னை நம்பி நடப்பதை ஏற்றுக்கோ. எல்லாம் நன்மைக்கே. உன் முருகன் உனக்காக நான் இருக்கிறேன் தங்கமே. உன் திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன் கேள். வாழ்க்கையில் எதை நீ விரும்பப் போகிறாயோ, எதை நீ ஆசைப்படுறியோ, எதை நீ கனவாக வச்சிருக்கிறையோ, எதை அடையணும்னு குறிக்கோளோடாக சுற்றுறையோ அதுதான் நிச்சயமாக வரும். அதுதான் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் உன் கைகளில் தவளும் கிடைக்கும். எதை தேடுகிறாயோ அது உன்னை தொடரும். எனவே உன் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. நதி போல் ஓடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி கிடைக்கும் வரை ஓடிக்கொண்டே இரு. பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்துக்கிட்டு தான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடு. வெற்றி உன் காலடியில். முயற்சி உனதான வெற்றியுமாக உன் வசமாக கிடைக்கப் போகிறது. செல்வமே, இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது. இறுதியாக உன் முருகன் சொல்வதை கேள். கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கலைத்துவிடும். அழகாக பேசிவிடு. கோபத்தை வெளிப்படுத்தாதே, எரிச்சலை வெளிப்படுத்தாதே. கனிவான ஒரு வார்த்தை கல்லையும் கரைத்துவிடும். இனிமையான ஒரு வார்த்தை இரும்பையும் வளைத்துவிடும். அன்பை விதைச்சிக்கோ. அது 1000 மடங்காகி உன்னிடமே திரும்பி வரும். உனக்கானது என்று உன் கையில் கிடைக்கும். உனக்கான புதிய உறவு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வதை நம்பு. ஓம் முருகா போற்றி போற்றி.